அதிர்ந்தெழும் பறையின் ஓசைக்கேற்ப கிளர்ந்தெழும் நடன அசைவுகளுடன் கூடிய தப்பாட்டத்தை கண்டு மகிழலாம். படிக்கிறேமோ, வேலை செய்யறேமோ, டாக்டருமோ, இன்ஜினியருமோ, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கலைஞன் எப்ப இருக்கிறாங்க. எங்கேயாவது நம்மள மறந்து இருக்கிற நேரம் தான் இதை நினைச்சு பார்க்க முடியுது. உங்களை மறக்க வைத்து ஆட வைத்த இசை கலைஞர்களுக்கு கைதட்டலோடு நன்றி சொல்லுங்க.
பாரம்பரிய உணவு சமைக்கின்ற இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக பர்வீன் சுல்தான் அவர்களும் திருமிகு அமிர்தம் சூரி அவர்களும் பா வெங்கடேசன் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். குழந்தைங்க சமைச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளோட கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு திருமிகு பர்வீன் சுல்தான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மண்ணின் மகளும் மண்ணின் மீதும் மரபின் மீதும் அடுத்த தலைமுறையின் வளமான இயற்கை வாழ்வின் மீதும் அக்கறை கொண்டு இந்த குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகள் இங்கே சமையலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சமைச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த சமையல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நகர்வா நான் பார்க்குறேன். என்ன பொம்பளை பிள்ளைங்க சமைக்கிறாங்களே, பசங்க சமைக்கலையேன்னு பார்க்காதீங்க. அடுத்த கட்டத்தில் பசங்களும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் உணவு கலாச்சாரத்தில் தன்னை இழந்து நம்முடைய மண்ணையும் மரபையும் மறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இளம் தலைமுறை 15 வயது முதல் 16-17 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பாரம்பரியமான உணவை சமைப்பதற்கான ஒரு போட்டியை திலகபாமா அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம்னா, பிட்சாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைய தலைமுறை அப்படின்னு சொல்றவங்களுடைய கன்னத்தில் கல்லெறிவது போல சிவகாசியில் இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகள் நம்முடைய பாரம்பரிய சமையல் கலையை முன்னெடுத்து இங்கே விறகடுப்புல மண் சட்டி வைத்து பாரம்பரிய உணவை சமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம்தான். முதல் பரிசு, இரண்டாம் பரிசு முக்கியமில்லை. இந்த குழந்தைகள் பாரம்பரிய உணவை முன்னெடுத்து இருக்கிறாங்க. ஆண் குழந்தைகள் சமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உணவை பாருங்க. சின்ன வெங்காயம், அந்த மிளகா வத்தல், மிளகா வத்தல் தான் அது, அதில் நீ மோரில் போட்டிருக்கிற மோர் வத்தல், சின்ன வெங்காயம், கம்பங்கூழ், அதுக்கப்புறமா கேழ்வரகு ரொட்டி, அந்த கொத்தவரங்காய் வத்தல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கடலையில் ஒரு அற்புதமான ஒரு சிற்றுண்டியை செஞ்சிருக்காங்க. கூடவே கருவாடு தொக்கு வச்சிருக்கிறாங்க. சின்ன வாழைப்பழம், மலை வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாங்க. கருவாடு பாருங்க, நீங்க சிசிலர்ஸ்ன்னு சொல்லி நம்முடைய ஹோட்டல்ல எல்லாம் மண் பாத்திரத்தில் அப்படியே புகை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி மண் பாத்திரத்தில் மிக அற்புதமாக சமைச்சு வச்சிருக்கக்கூடிய, அதுவும் ஆண் குழந்தைகள். நீங்கள்லாம் கண்டிப்பாக ஹோட்டல் கடை வைப்பீங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இதே மாதிரி உணவை வீட்டிலும் சமைத்து நீங்கள் எல்லோரும் பழக வேண்டும். இது நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சமைத்து தர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். குதிரைவாலி சோறு, தொட்டுக்க தக்காளி தொக்கு, சத்து மாவு, கீரை கூட்டு, பணியாரம், ராகி தொட்டுக்க மிளகு சட்னி, பானகம். குடிங்க. இது என்ன கீரைமா? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை எப்படி செஞ்ச? எண்ணெய், கடுகுளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வத்தல் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரை, உப்பு, தேங்காய். சும்மா வதக்கிறது. தண்ணி தெளிக்கிறதா? இல்லை. இது குதிரைவாலியா? தக்காளி குழம்பு பிரமாதமாக இருக்க. கூட ஒரு கருவாடு தொக்கு வச்சுருந்தேன்னா நல்லா இருந்துக்கும். யார் சமைச்சது இது? 3 பேரும் சமைச்சிங்களா? என்னென்ன செஞ்சீங்க? என்ன அப்படி வேண்டாம், சும்மா இப்படியே எடுத்து போடு. நல்லா பண்ணியிருக்கிறாங்கல்ல. நாட்டுக்கோழியை யார் அறுத்து இது பண்ணது? கடையிலையா, நீங்களே பண்ணீங்களா?
கடையில் கொடுத்து வெட்டினீங்களா? அறுத்ததி கடை உங்களுக்கு அறுக்க தெரியுமா? பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பிள்ளைகள், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுவாயிடுச்சு. வேற ஸ்பூன் எடுத்துக்கிட்டுங்களா? இந்த உங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் சொன்ன நீ சாப்பிடுவியா? என்னென்ன பண்ணீங்க பானகத்துக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இது என்ன துவையல்? உளுந்தங்களி சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, காணப்பயிறு துவையல். இதுக்கு முன்னாடி இதை நீங்க என்னைக்காவது சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, இன்னைக்கு தான் நாங்க அடுத்தவங்களுக்கு சமைக்கிறோம். அநியாயம் இல்ல? மேம் கிட்டே ஒரு பெரிய பாராட்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமே. நீங்களே செஞ்சீங்களா? வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழம்பு, எள்ளுருண்டை, கேப்ப வடை, வாழைப்பூ வடை, சரி, பால் கொழுக்கட்டை. கொழுக்கட்டையா? பால் கொழுக்கட்டை. என்னென்ன போட்டிருக்கீங்க? என்ன சாப்பிடுது? சோளச்சோறு, மசால் கருவாடு, கேப்பரு, வாழைப்பூ, வெங்காயம், ஆகாரம். அவங்க வறுத்து போட்டிருக்கிற விதமெல்லாம் சூப்பர். அடுத்த முறை அப்படி சொல்ல. ஒரு பெரிய தழவாழை விருந்தே இங்க வச்சிருக்காங்க மேம்க்கு. கடலை மிட்டாய் சூப்பரா இருக்கு. சக்கரை போட்டிருக்கேன். எல்லாம் மண்டவலம் ரொம்ப இனிப்பா இருக்கேன். நிறைய வேணாம். நான் பசங்க இப்படி குக் பண்ணீங்கன்னா சான்ஸ் இல்லை. போன தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பசங்க தான் வின் பண்ணாங்க. இங்கேயும் ஏப்பா இவங்க எல்லாம் ஹோட்டலுக்கு சமைக்கிறவங்கப்பா, எப்படி பிரைஸ் வாங்காம இருப்பாங்க? சரி, வீட்டுல பண்றவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்கெல்லாம் பின்னாடிங்க கருவாடா, இது புள்ளி கருவாடு, சரியா? இப்ப சரியா சொல்றேன். வெங்காயமே பல வகையில வச்சிருக்காங்களே. இது 2 இதில் வச்சுருக்கீங்க. நிறையா உண்மை அடிச்சுக்கிறதுக்கு. மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்குப்பா இது. சட்னி நல்லா இருக்கு. உளுந்த வறுத்தியா? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா தான் சொல்லி அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? உளுந்த வறுத்துட்டியா? எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து அம்மில அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சிட்டீங்க. அப்பா என்ன இத்தனை வெரைட்டி சொல்லுங்க, எது எது என்னென்னு சொல்லுங்க. கடகன இனிப்பு கேப்பக்கூழ், கார கேப்பக்கூழ், கம்மஞ்சோறு, உருளைக்கிழங்கு, கேப்பரட்டி, எள்ளுருண்டை, நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் பச்சடியா? சரி இது வந்து அவல், கார அவல், இனிப்பு அவல். இது வந்து நாங்களாக பண்ணிட்டு என்னது அது? வேர்க்கடலை. இது கேப்ப இனிப்புக்கூழ், இது கேப்பக்கூழ், கம்மஞ்சோறு, உருளைக்கிழங்கு, இதை தொட்டி சாப்பிடலாம். கேப்ப ரொட்டி, எள்ளுருண்டை, பொரிகடலை மாவு, வேர்க்கடலையில் உருண்டை. இது வேர்க்கடலையில் நாங்களாம் ஒரு ரெசிபி பண்ணோம். நல்லா இருக்கு. இது இனிப்பவுள், தானே? இனிப்பவுள், காராவுள், நெல்லிக்காய் ஊறுகாய் மாதிரி. பேர் வச்சுக்கோமா? அபிநயாஸ்ரீ, காவ்யா, ஸ்டெஃபிகேஸ். அதாவது போட்டி மண்பானையில் சமைக்கிறோம், விறகடுப்புல எல்லாமே எங்களுக்கு புதுசுங்கிற நேரத்தில் சும்மா ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம பல வெரைட்டி கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம அதுகளுக்கு பாராட்ட சொல்லுவோம். தமிழ் தமிழ் வாழ்க, தமிழர் பண்பாடு வாழ்க, தமிழர் பண்பாடு வாழ்க, மண்ணும் மரபும் போற்றுவோம், மண்ணும் மரபும் போற்றுவோம், தமிழர் பண்பாடு வாழ்க, தமிழர் பண்பாடு வாழ்க. திலகபாமா அவர்கள் சிவகாசியில் தமிழர் திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து இசை, கலாச்சாரம், பண்பாடு என்கின்ற பல விஷயங்களில் உணவு பாரம்பரியத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இவர்களை நான் எப்படி பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் 3 நிலைகளில் இந்த போட்டியை அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. ஒன்று,
15 வயதிலிருந்து 17 வயது வரைக்குமான பள்ளிக்கூட குழந்தைகள். அதுக்கும் முன்னால 12 வயசுலேருந்தே வராங்க பிள்ளைகள் 17 வயது வரைக்கும். பிறகு கல்லூரி 17லிருந்து 22 வயசு வரைக்கும். அதற்கு பிறகு பொதுமக்கள் என்று 3 நிலையில் அந்த போட்டியை வச்சிருக்காங்க. நான் காலையில் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன். ஆண் குழந்தைகளும் சேர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அம்மியில் அரைச்சி மசாலா வந்து எந்த ஒரு பேக்கெட் மசாலாவும் போடலை. எல்லாமே வந்து அரிசியை கூட நாங்கள் பார்க்க முடியல. எல்லாமே சிறுதானியங்களை வைத்து ஆர்கானிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமும் கலக்காமல், உரங்கள் கலக்காமல் எடுத்த அந்த பொருட்களோடு சேர்த்து இவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 3 பேரை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட முக்கியமானது, இந்த எல்லா குழந்தைகளும் நாங்கள் பாரம்பரியத்தை போற்றுகிறோம் என்று உரக்க குரல் கொடுக்கக்கூடிய இந்த சிவகாசி குழந்தைகளை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த பாரம்பரியத்தை நாம் முன்னெடுக்கிறோம். கிருஷ்ணா இங்க வா. கிருஷ்ணா அப்படியே வா, அப்படியே வா. அஜய் கிருஷ்ணா தானே? இந்த அஜய் கிருஷ்ணாங்கிற தம்பி, இந்த தம்பி வந்து உணவை வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். கம்பன் கூழை வந்து வச்சுட்டு ஒரு 4-5 விதமான சாப்பாடை தொன்னை இலையில் வச்சு அந்த தம்பி அதை வந்து ஆட்களை வச்சு சமைத்த விதத்தையும் நான் பார்த்தேன். இங்கே டிஸ்பிளே பண்ண அதை வந்து அவங்க காட்சிப்படுத்தினாங்க. அந்த காட்சிப்படுத்தின விதம், அதில் வந்து அவன் வந்து ஒவ்வொரு, அது என்ன மீன் அப்படின்னா ஊளி மீன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வந்து சாதாரணமாக ஊளி மீன்னா என்னப்பான்னு சொன்னால் அது எங்கே கிடைக்கும், எப்படி அதை சமைக்கிறது, எப்படி அதை செய்கிறதுன்னு முழுக்க சொல்கிற 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இத்தகைய குழந்தைகள் தான் நம்முடைய மரபையும் மண்ணையும் காக்கக்கூடிய ஒரு வெளிச்சமான அதனால் அந்த குழந்தையை நான் வந்து பாராட்ட விரும்பின. வாழ்த்துக்கள். லைட்டா விட்டு சக்தி வீரன் அணியின் 1ஆம் நம்பர் ஆட்டக்காரர் தீவிரமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். மிக விறுவிறுப்பாக விளையாடுகிறார். யாரையும் பிடித்த ஒன்றுமில்லை. பாயிண்டை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பழையூர் வீரன் தீவிரமாக ஆடுகிறார். கண்டிப்பாக ஒரு பாயிண்டை எடுப்பார் என்று நம்புகிறோம்.